திருச்சபையின் அன்பு விழாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை கடந்த 8 வருடங்கள் நீங்க இன்னுமாய் நீங்க பாதுகாத்து அன்று வரைந்த ஊழியத்தின் பாதையில நீங்க அவருடைய கரங்களை பிடித்து நீங்க நடத்தி வருகிறீர்கள். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 9வது வருடத்திலும் என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம். இந்த அன்பரை வருஷத்தை தகப்பனை நீங்க இன்னும் விசேஷத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வவல்லமை உள்ள தேவன் அன்றுவரே மக்கள் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை அன்றுவரே மன மகிழ்ச்சியாய் நடத்துகிறதே அப்பா. ஏசாயா 48:17 சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகி கர்த்தர் நானே என்று சொல்லுங்களப்பா. அப்படியே தகப்பனை இந்த வருஷத்துல நீங்க தகப்பனை அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதெல்லாம் போதித்து நீங்க நடத்த போகிற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை தேவன் நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தர முடியாது சொல்லிக்கிற ஐயா. அப்பா கிறிஸ்தவ இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் நீங்க தகப்பனை பொறுப்பெடுத்து நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரசன்னம் வெளிப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் நீங்க இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அமீன் தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை நீக்கி துரிதமாய் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அமீன் தகப்பனை புதிய நன்மைகளை புதிய கிருபைகளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டையா. நீங்க ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமாய் நடத்தித்தாங்க. உங்களுக்கு ஒரு பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.